சுத்துப்பட்ட கிராமத்துல இருக்கிற மாரியாயி முக்கியமா ஆலத்தமரத்துல இருக்கிற மாரியம்மன் கோயில் பண்டிகை போறதுக்கு முன்னாடி இங்க வந்து பொங்க வைப்பாங்க. அது என்ன ரீசன்னா, நம்ம மாரியம்மனுக்கு வந்து அண்ணனாக முனியப்பன் இருக்கிறாரு. அதனால ஆலத்தமரத்துல இருக்கிற குடும்பத்தார் எல்லாருமே வீட்டுக்கு ஒரு கிடாயோ ஒரு கோழியோ பொங்க வச்சு காவ கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஆலத்தமரத்து மாரியம்மனை போட்டு எடப்பாடி மேட்டுத்தெரு மாரியம்மன், பெரிய மாரியம்மன் கோயில், செட்டிப்பட்டி, இது எல்லா மாரியையும் போறதுக்கு முன்னாடியுமே நம்ம முனியப்பனுக்கு வந்து கிடா பொங்கல் வச்சு கோழி கும்பிட்டு நோம்பி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதனாலதான் இந்த பண்டிகை கொண்டாடப்படுது. இது வந்து இன்னைக்கு மட்டும் ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 300 கடாயி 500 கோழி அறுக்கப்படும். இப்ப பெரிய குடும்பத்துக்காக ஆல்சி மரத்துல ஒருத்தங்க இருக்கிறாங்க. அந்த குரூப் பாத்தீங்கன்னா ஒரு மணி அந்த டைம்ல வருவாங்க. அவங்க வந்துட்டாங்கன்னா நாங்க போஸ்ட் பண்ண மாட்டோம். அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே ஒரு குடும்பமா ஒரு 100 பொங்க 200 பொங்க சேர்ந்து 5 மணிக்காக வெட்டுவாங்க. அது வரையும் மத்தவங்க யாரும் வர மாட்டாங்க. அந்த 5 மணியோட நாங்க பூசையை முடிச்சுக்குவோம். அந்த ஒரு பூசை தான் பெரிய பூசைன்னு வச்சுக்குவாங்களேன். அவங்களே ஒரு 200 கடாயி ஒரு 500 கோழி எல்லாம் வெட்டுவாங்க. இதே ஒரு 100-200 பொங்க வர இன்னும் கூட வருவாங்க, வந்துட்டே இருப்பாங்க. ஐயா தாத்தா காலத்துக்கு பூர்வீகமாக முனியப்பனுக்கு அது ஆற்றுல வந்தாலும் பெரிய கடையா வரும். இப்ப இது வெளிநாட்டுல இருந்து வந்து 2 வருஷமா வரைக்கும் கட்டணும். 1,10,000. 1,10,000 நல்லா சிறப்பாக நடக்கும்.